ரேடியோ செட் வைக்கலான்னு ஒரு கடைக்கு ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கினான். அந்த 5 சென்ட் நிலத்துல வெள்ளங்கத்தை பண்ணி 5 சென்ட் நிலத்துல வெள்ளங்கத்தை பண்ணி விட்டுட்டு இப்போ பாரு இப்படி போட்டு வச்சுட்டு இருக்கோம். ரேடியோ சாமானம்லாம் இப்படி வந்து இடம் இல்லாத இப்படி அப்படி இடத்துல ஊரா மூட்டு கொல்லியே ரீஜிக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கிறோம். அது திணிக்க நிலத்தை விற்று போட்டு தான் ஒரு 5 சென்ட் வாங்கினோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எஃப்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ரூம்பு எழுந்துனே இருக்குது. விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா போலீஸுக்கு. அடுத்த 3 நேரத்தில் எங்கனாலையும் குடிசையில் போடுங்க அப்படின்றாங்க தருமபுரி மாவட்டத்தில். ஒகேனக்கல் ரோடு, இண்டூர் பகுதி ஸ்டேஷனு, சின்னப்பங்கநாத்தம். வாரத்துக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் போட்டு வந்தோம். வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் இண்டூர் ஸ்டேஷன்லேருந்து ஆளே கூப்பிடல. எப்போ கூப்பிடுவாங்களா தெரில. வீடு கட்டி மோல்டு போட்டு பின்னாடி தான் கூப்பிடுவா. இது என்னோடய இடம் இல்லை. நான் வேறு ஆளுங்கிட்ட ரீஜிக்கு போட்டுனுங்கிறோம். சட்டு போடலான்னு. ஆனால் நம்ம இடத்த தான் வேறு ஒருத்தர் சீல் வச்சுட்டுக்கிறானே. சும்மா சீலுன்றது கவர்மெண்ட் சீல் கிடையாது. அவனே சீல் வச்சுட்டான். போலீஸ் பாதுகாப்போட. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சாட்சிடா, நீடா விசாரிக்கிறதுக்கு இது அதிகாரங்குதா? எனக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பணம் கட்டினுங்கிறான்றான். இண்டூர் ஸ்டேஷனு, தருமபுரி மாவட்டம் இண்டூர் ஸ்டேஷனில் கட்டினுங்கிறானா. கேட்குறதுக்கு அதிகாரம் இல்லைன்றான். எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சாட்சியான். ஒகேனக்கல் ரோடு, சின்னப்பங்கநாத்தம். அந்த வீடு இந்த யூடியூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டுருப்போம் வீடியோ, என்னென்ன நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்படி பந்தல் போடாத எல்லாம் பைப்பும் கீப்பும் போட்டு வச்சுட்டு வந்து உக்காண்டு இருக்கான். போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அடிதுடி பிரச்சனை உள்ள கொண்டாடான்னுது. அடிச்சுனா கேட்குறாங்களாம் போலீஸ். இல்லைன்னா விசாரிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லைன்னு அடித்து ஆணி வீராக சொல்லுது. நான் கம்ப்ளைண்ட்டு ஒருத்தன் கல் இறக்குறான் ஆலா பிளாக்கு, அந்த கல்லோட போய் போட்டோ கொடுத்துருக்குறோம். வந்து சொல்லிட்டு போகிறாங்க, எல்லாம் விட முடியாது சார் அப்படின்றான். அவன் என்ன சொல்கிறான், சாயந்தரம் 5 மணிக்கு வாடானாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 மணிக்கு போனோம். ஆனால் எதிர்பார்ட்டி வரல. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி 15 நாள் ஆகுது, இன்னும் கூப்பிடல. ஏன்னா வேலை நடந்துகிட்டே இருக்குது. செவுரு போயிடுச்சு, அட்டை போடுற அளவுக்கு போயினுக்குது. இப்போ இன்றைக்கி வெல்டிங் வேலை பண்ணுறாங்க அங்கே அந்த சைட்டில். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா இதுக்குள்ளே தர்ச்சனா ஆடியோன்னு போனீங்கன்னா உள்ளே இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கேட்கணும். ஏன்னா சார் அன்றைக்கி வந்தீங்க, வந்து பார்த்துட்டு போனீங்க, வீடு எழுந்துருச்சு, என்ன சார் பண்ணுறதானா? என்ன பண்ணுவாங்க, போய் கோர்ட்டுக்கு போப்பான்னுவாங்க. நாம் என்ன கோர்ட்டுக்காக போக போகிறோம்? வீட்டு ரசீது போட போகிறோம் போயிட்டு. தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததே இல்லை. தருமபுரி மாவட்டம் எஃப்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்கிறதில்ல. ஸ்டேஷனாக அப்படியே. என்னடா ஸ்டேஷன் இது? ஒருத்தனை அடிக்கணுமா? யார் நிலத்தினாலும் குடிச்சிட்டு போட்டுக்கோ. சிவில் பேப்பரை காட்டுறாங்க. என்கிட்ட சிவில் பேப்பர் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காங்க, வச்சுனுங்கிறேன். அவனை அடிக்கணுமா களத்தில்? அடிக்கிறதுக்கு எஃப்சிக்கு பர்மிஷன் தான் போடணும். அவங்களால போலீஸால் கையில் ஆகலை, நாங்களே அடிச்சுக்கிறோம் சார், நீங்கள் எதுவும் அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், நானே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஒரு மெயில் போடணும். அதுவும் போடுவோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மெயில். தருமபுரி மாவட்டம் எஃப்சி ஆஃபீஸுக்கு அடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கினேன்ல. நம்ம நிலத்தை ஒருத்தன் ஆக்கிரிங் பண்ணானா நம்ம கை வேணா பூவாக பறிக்கும் சொல்ல. சட்டம் என்ன சொல்லுது, அடிக்காதீங்கடான்னுது. நாமளும் அடிக்காத கேட்குறேங்க முறைப்படி பத்திரத்தை வச்சு. அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டு என்ன பண்ணிப்போட்டான் அவங்களே. ஏன் விசாரிக்காத விட்றீங்க? விசாரிங்க, கோர்ட்டுக்கு அனுப்பாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்டு கேட்டுன்னு அந்த கல் போடணும் மேலே. மொத்தம் அடுக்குமாடி கட்டின்னு போயிடுவான். கடைசியில் மனுஷ ஆறுதலுக்காக சொத்தை விட்ருவாங்களா? நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அடிக்கிறதுக்கு பர்மிஷன் போட்டு இடிச்சு நேரம் வரும் பாரு எப்படியே படுத்தணும். அப்போ தான் தெரியும் ஏன் சொத்து சிவிலுக்கு போகுதுன்னா இப்படி தான் போகுது போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுற வேலை. இது என்னோடய நிலம் கிடையாது, வேறு ஆளுங்களத்தில் நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா ரீஜிக்கு எடுத்து போட்டுக்கிறேன். மாதம் 3500 இதுக்கு 20 சென்ட் நிலத்துக்கு வாடகை. என் நிலத்துல வேறு ஒருத்தன் குடிச்சிட்டு போட்டுனுக்கிறான். அவர் எட்டுன்னு வந்து போட்டாலாம் முள் முளைச்சினுக்குது. பார்த்தீங்களா? சிகேசி தர்ச்சனா ஆடியோ, தருமபுரி மாவட்டம். நானே வெல்டிங் கடமை வச்சுருக்கேன். ஏன்னா எனதுலேயே ஒருத்தன் குடிச்சிட்டு போடுறான். போடுற பார்த்துக்குறோம். எஃப்சி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து உன்னை அடிக்காத விட மாட்டோம்.
இதுதான் இப்படியாப்பட்ட ஸ்டேஷன் தான் தேவை, இப்படியாப்பட்ட எஃப்சிஐசி தான் தேவை, இப்படியாப்பட்ட தருமபுரி மாவட்டத்தில் இப்படியாப்பட்ட ஸ்டேஷனும் தேவைப்படுது. ஒகேனக்கல் ரோடு, இண்டூர் ஸ்டேஷனு, சின்ன பங்கநாத்தம், ஜெயம் காலேஜ் அருகே வந்து பார்த்துட்டு போகிறதா இருந்தால் பார்த்துட்டு போங்க, உண்மையாக பொய்யான்னு தெரியும்.